உதயநிதி அவர்கள் நிலையானவற்றை மலேரியா, டெங்கு கொசுக்களை போன்ற ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். எனவே இந்த மாநாட்டுக்கு மிக பொருத்தமான தலைப்பு வைத்திருக்கிறீர்கள், அதற்கு பாராட்டுகள். சனாதனம் என்ன? சனாதனம் அப்படிங்கிற பெயரே சமஸ்கிருதத்தில் இருந்ததுதான். சனாதனம் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. சனாதனம் வேற ஒன்றும் கிடையாது. சனாதனத்துக்கு அர்த்தம் என்ன? நிலையானது, அதாவது மாற்ற முடியாதது, யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் சனாதனத்துக்கு அர்த்தம். எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும், எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாவற்றுக்கும் நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம் தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். நிலையானதா இருக்கக்கூடியது அண்ணாதுரை அவர்களிடமிருந்து கைப்பற்றிய திமுக கட்சி. முதலில் அவர்களுடைய தாத்தா கட்சி தலைவர், முதல்வர் பதவி, அடுத்ததாக அவருடைய அப்பா, இன்றைக்கு உதயநிதி அவர்கள், நாளைக்கு உதயநிதி அவர்களுடைய மகன். இந்த மாதிரி மாறாமல் தலைவராகவும் முதல்வராகவும் இருந்து வரக்கூடிய இந்த சனாதனத்தை தான் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மக்கள் விழிப்போடு இருந்து புரிஞ்சுக்கிட்டு மாறாமல் இருக்கக்கூடிய கட்சியை எதை போன்ற ஒழிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்காரோ அது போலவே செய்ய வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை.